எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான், நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான். அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான். நாங்கள் 2 பேரும் வளர்ந்து 20 இயர்ஸில் அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேர் தெரியாது நீ நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனோ, அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன், எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவிக்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவிக்கு தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்பில் பேசிப்போம், ரெகுலராக பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மருலுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மருலில் ரவியாக நடித்தேன். நான் பண்ண ரோலோ ரவி தமிழில் சந்தோஷ் வர்மன் நடித்தான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசணும்னு எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமாக இருக்குது. அதான் கர்ச்சீஃபோடய வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் வந்து எழுத்தாளன், தந்தை வந்து தயாரிப்பாளர். அவங்க 2 பேரும் என்னை நம்பி என் மேலே முதலீடு செஞ்சு என்னை அழகாக காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்னை பிரசுத்திப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சி எனக்கே 40 படம் தாண்டினது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு. அந்த 40வது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை வந்து தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th film is your second film, my 40th film, and this relationship will continue. And everything became memorable because of what you did. And நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ வந்து படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமா 3BHK வந்து இந்த தாய் தந்தை பத்தின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்துல என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் I'll never forget it. அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல்.